guys, நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மொத்தம் இவ்வளோ டர்போ பிளேட்ஸ் இருக்குங்க. ஆனால் ஒரே டர்போ பிளேட் தாங்க இல்லை, அதாங்க ஸ்ப்ரைசர். ஆனால் நம்மக்கிட்ட டர்போ பேப்ளேட் இல்லை, அதுக்கு பதிலாக எவால்யூஷன் பேப்ளேட் இருக்குங்க, ரெட் ஐ பேப்ளேட். ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேப்ளேட் நம்ம எடுக்கலாமா? பா பார்க்கவே சும்மா மரணமாக இருக்குல்ல. இதாங்க ஸ்ப்ரைசன். இது என்னது ஸ்ப்ரைசன் ரெக்வேரியமா? ரெக்வேரியம் இல்லை, ஏதோ ஒன்று விடுங்க, ஸ்ப்ரைசர். இப்போது நம்ம வந்து ஒரு 3 பேப்ளேட்ஸ் நம்ம எடுக்க போகிறோங்க. அது வந்து 3 பேப்ளேட்ஸ் வச்சு இதுக்கு சண்டை போட்டு ஆயிடுச்சுப்பா. வாங்க வீடியோக்குள்ளே வாங்க பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் இப்போது ஏதாச்சும் 3 எடுக்கணும். ஸோ நான் ரிவைன் ஃபினிக்ஸ் எடுக்கிறேன். நேற்று நம்ம ரிவைன் ஃபினிக்ஸை பார்த்து வீடியோ போட்டுருவோம், மறக்காமல் சேனலில் போய் பாருங்கள். ரிவைன் ஃபினிக்ஸ். ஓகே, அக்கிலிஸ் எடுத்துக்கிறேன். இந்த 3த்தில் ஃபார்னேஸ் எடுத்துக்கிறேன். இப்போது நம்மக்கிட்ட இந்த 3 பேப்ளேட் வச்சு இந்த ஒரு பேப்ளேட் கூட சண்டை போட போகிறோம். ஸோ நம்ம லான்ச்சர்லாம் எடுத்து போட்டுடலாம். அங்கே இருக்குது 2 லான்ச்சர். எம்மாடி 1 2 தேங்க்ஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஸ்ப்ரைசனுக்கும் அப்புறம் நம்ம ஸ்ப்ரைசனை வந்து லெஃப்ட் டைரெக்ஷன்லையும் ரைட் டைரெக்ஷன்லையும் சுற்றலாம். இது எப்படி நான் வந்து காட்டுறேன். இப்போ வந்து இது ரைட் டைரெக்ஷனில் இருக்குது. நான் இப்போ இது லெஃப்டாக மாற்ற போகிறேன். எப்படின்னா இப்படி இந்த டிஸ்க்கு உள்ளே வைப்பாங்க, இப்படி உள்ளே வச்சுட்டு இப்படி பண்ணுவாங்க. ரைட்டில் தானே இருக்குது. லெஃப்ட்டு மாறிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம ரைட்டு மாற்றலாம். அவ்வளோதாங்க, ரைட்டும் மாறிடுச்சுங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த வீடியோ நம்ம ரைட் மோடில் போடுவோம். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம லெஃப்ட் வச்சு சண்டை போடுவோம். ஓகேங்க, இப்போ ரைட்டில் தான் வச்சுருக்கேன் நம்ம எப்படியும். ஓகே, நம்ம ஸ்ப்ரைசனுக்கும் நம்ம ஃபார்னஸ்க்கும் வச்சு பார்த்துடலாமா? 3 2 1 ஸ்டார்ட். வெளில தூக்கி அடிக்கிறாங்க இந்த ஃபார்னேஸு. இவங்க என்ன அப்படியே நறுக்கி விடுவோம். செம்மையான ஃபஸ்ட்டுங்க. நீங்கள் அது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். 2வது ஊட்டி விட்டாம பாருங்க. ஐயோ. அப்புறம் நம்ம கிட்ட ஃபார்னஸ் பேப்ளேட் அன்பாக்சிங் வீடியோ நம்மக்கிட்ட இருக்குது, மறக்காமல் அதையும் நீங்கள் போய் பாருங்கள். ஆமாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் எதுக்கும் ப்ரைஸ் எனக்கு ஒரு மாதிரி சுற்றுறது தான், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சுற்றுற மாதிரி இருக்குது. நான் இன்னொரு வாட்டி விட்டு பார்க்குறேன். நல்லா நாங்கள் சுற்றுறான். ஓகே அதுதான். ஓகே, இப்போ நம்மளோட ஃபார்னஸை ஃபஸ்ட்டு விடலாம். என்னடா ஃபார்னஸை ஃபஸ்ட்டு விட்றேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்ப்ரைசனோட ஃபார்னஸ் தான் அதிகம். இப்போ நம்ம ஸ்ப்ரைசனை நம்ம லேட்டாக விட்டாலும் ஃபார்னஸ் தான் ஜெயிக்கும். அதனால் இப்போ செம்மையாக ஆடுறாங்கங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. டிப்பு தனியாக போயிடுச்சு எல்லாமே. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ப்ரைசன் பஸ் பண்ணால் இப்போ இவன் பஸ் பண்ணுறான். இப்போ வந்து 2 ஆர். ஓகே, போட்டாச்சு, மாற்றியாச்சு, போட்டாச்சு. கமான் ஸ்ப்ரைசன். எப்பா என்ன மாதிரி பஸ்ட்டுங்க, 2மே பஸ்ட் ஆயிடுச்சுங்க. பாருங்களேன், எப்பா இந்த மாதிரி பஸ் நான் பார்த்ததே இல்லைங்க.
ஒரு எவால்யூஷன் பேப்ளேட் டர்போக்கே டஃப் தருதுன்னா மாசு தாங்க இவன். அதனால தாங்க இவன் ஒரு தரமான வில்லன். ஓகே, இப்போ நம்ம உள்ளே வச்சிடலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெட் ஐயோட தரமான வில்லன்னா அது பை தாங்க. லூசிஃபர், ஐயோ லூசிஃபரோட ஒரு டெவிலான பேப்ளேட்னா அது டெட் ஃபினிக்ஸ் தாங்க. நம்ம ஒரு நாள் டெட் ஃபினிக்ஸை அன்பாக்ஸ் பண்ணுவோங்க. இந்த பார்த்துட்டே இருங்க. அப்புறம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ கூவாலே தான் நம்ம ஃபார்மேஷன் விட்டாச்சு. வெளில போயிட்டுருக்குறான். ஆனால் இந்த கேம் ஜெயிச்சது நம்ம கிங்ஸ் ப்ரைஸன் தாங்க. இவன் தோத்துட்டான். ஓகே, நெக்ஸ்ட்டு அக்கிலிஸ் எடுக்கலாம். ஓகே, வேர் இஸ் தட்? தோத்த பேப்ளேட்ஸ்னால் நான் இன்றைக்குமே இப்படி தான் வைப்பேன். அதனால் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 3 அக்கிலிஸ் மொத்தம் உங்களுக்கே தெரியும். டிப்பில் 2 மோட் இருக்குது. ஒன்று ஸ்மால், இன்னொன்று பிக்குன்னு. இப்போ ஃபஸ்ட் நான் ஸ்மால்லேயே வைக்கிறேன். இந்த சைடில் பாருங்களேன். இப்போ நான் ஸ்மால்லேயே வைக்கிறேன். இல்லை, இப்போ நான் ஸ்மால்லேயே வைக்கிறேன். இப்போ நம்ம விடலாம். பஸ்ட்டுங்க. எப்பா என்னங்க இவன் உள்ளே வந்தாலே ஒன்று இவன் பஸ்ட் ஆகிறான், இல்லை ஆப்ரண்ட் பஸ்ட் ஆகுறாங்க. நம்மக்கிட்ட பிரெயின் ஃபேஷனிக் டிஸ்க்கு தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து நம்மக்கிட்ட வந்து ப்ரைஸன் டிஸ்க் இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ப்ரைஸனுக்கு இந்த மாதிரி டிஸ்க்லாம் வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இந்த மாதிரி டிஸ்கை நான் போடுறேன். அந்த டிஸ்க் வேணாம். ஆனால் இருக்கிறதுலே ஹெவியான டிஸ்க் தாங்க. ஓகே, இதில் போட்டாச்சு. இப்போ அந்த அக்கிலிஸ்டும் ஸ்ப்ரைசன் இது என்ன டைப்னே தெரில. பேலன்ஸ் டைப்பா அட்டாக் டைப்பா எதுவுமே தெரிலங்க. அப்புறம் வந்து இந்த பேப்ளேட் உனக்கு எப்படி கிடச்சிது? நல்ல கேள்வி. இந்த பேப்ளேட் வந்து எனக்கு எப்படி கிடச்சதுன்னா, எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அபிஷன் அண்ணான்ற ஒருத்தங்க. அவர் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவரோட பேப்ளேட் தாங்க இந்த ஸ்ப்ரைசன். அவர் பர்த்டே கிஃப்டாக நாங்கள் தந்தது இது. அவரே எனக்கு தந்திருக்காருங்க. அதாவது கிஃப்டாலாம் ஒன்றும் தரல. அவர் வந்து நேற்று வாரண்ட்டு வச்சுட்டு போயிட்டாருங்க. அதுதான் அதை வச்சு நான் வீடியோ பண்ணுறேன். அவ்வளோதாங்க. ஓகேவா? இப்போது அக்கிலிஸ் ஜெயிச்சிருச்சுங்க. ஸோ அக்கிலிஸை நம்ம இங்கே வைப்போம். பார்க்கவே மரணமாக இருக்கிற ஐயோ ஃபீனிக்ஸை தூக்கும். என்கிட்ட ஒன்று இருக்குது, அது நான் காட்டுக்குமா? லூசிஃபருங்க. ரெடி செம்மையாக இருக்கா இந்த. அப்புறம் சாரி, ஏன்னா வந்து திடீர்னு வீடியோ எடுக்கும்போது ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. அதனால தான் என்னோட வாட்டி எடுத்து இப்போ நம்ம வீடியோ போடுறேன். என்னடா இடமா இருக்கேன் நான் பார்க்காதீங்க. கீழே இருந்து மேலே வந்துட்டேன், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இப்போது ஃபீனிக்ஸ்க்கும் நம்மளோட ஸ்ப்ரைசனுக்கும் வச்சிடலாமா? 3, 2, 1 ஸ்டார்ட். செமையாக சுற்றுறாங்க. ரெண்டு பேருமே செம ஈவிலான பேபிடுங்க. பஸ்ட் கைஸ், நம்ம ஸ்ப்ரைசன் பஸ்ட் ஆகுதுங்க. என்னடா பஸ்ட் ஆகிட்டே இருக்கேன்னா பார்க்காதீங்க. இந்த பேப்ளேட் ரொம்ப படுத்துறேன். வாங்கி 4 வருஷம் ஆகுதுங்க. கரெக்டாக 2024 2021 வாங்கணும். இந்த பாருங்கள் தேஞ்சி செம்ம கண்டிஷன். இந்த பாருங்கள் எப்படி இருக்குங்க, ஆணி எதுவுமே இல்லை. ஸோ அதனால கூட ஈஸியாக பஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
பட் இன்ஸ்டம் நல்லா தான் கேட்குது எனக்கு தெரிஞ்சிருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸ் நம்ம ஃபீனிக்ஸ் எடுத்துருக்காங்க. மாற்றியாச்சு. ரியல் ஆச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு ஏதோ இந்த ஃபால்ட் இருக்கு. ஆர்மர் நேவாயிடும். ஓகே கைஸ், இன்னும் ஒரு பாயிண்ட் போட்டாச்சுங்க. ஓ ஓ கிளிக்கு 1 கிளிக் தாங்க இருக்குது. நம்ம ஸ்ப்ரைசனுக்கு இவ்வளோ கிளிக்காக இருக்குங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த கேம் ஜெயிச்சது நம்ம ஃபீனிக்ஸ் தான். ஃபஸ்ட் ஃபார்மியர்ஸ் கிட்ட ஜெயிச்சது, அப்புறம் வந்து இந்த 2 கிட்ட தோத்துச்சுங்க ஸ்ப்ரைசன். ஆனால் பரவாயில்லைங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம லெட்ஸ் இல்லை நம்ம சுற்றுவோங்க. நீங்கள் மறந்து இதே மாதிரி செகண்ட் பார்ட் வேணும்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகே கைஸ், பாய்.